ராவண பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல விரும்பிகளுக்கு வணக்கம். ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தேன். தேர்தல் விதிமுறை வந்த பிறகு திமுக, அதிமுகன்றதை பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதில் பண விநியோகத்தில் ரொம்ப அடிச்சுக்க ஆள் இல்லை, முன்னணியில் இருக்கிறது திமுக அப்படின்றதையும் நான் போட்டிருந்தேன். இந்த பதிவு முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சி களத்தில் எப்படியாக இருக்கிறது, அதனுடைய ப்ளஸ் மைனஸ் என்னன்றதை வெளிப்படையாக பேசுறது தான் இந்த பதிவு. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் அப்படின்னு பார்க்கும்போது களத்தில் ஒரு மாதத்துக்கு முன்பாகவே வந்து விட்டாங்க. 234 தொகுதிக்கும் வேட்பாளர் பிப்ரவரி 21 இறுதியாக அறிவித்து பொது மேடை திருச்சியில் மாபெரும் ஒரு மாநாட்டை கூட்டி அதில் இந்தந்த தொகுதிக்கு இந்தந்த வேட்பாளர்ன்றதை அறிமுகம் அன்றைக்கே முடிஞ்சிருச்சு. அதுக்கும் முன்பாகவே சில தொகுதிகள், ஏன் பல தொகுதிகளுக்கும் இன்னார் தான் வேட்பாளர் அப்படின்னு வாய்வழி தகவல் சொல்லி அவங்களாம் களப்பணியில் இறங்கி பிரச்சாரத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சிருந்தாங்க. பிப்ரவரி 21 பிறகு எல்லா தொகுதியிலும் கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் களத்தில் இருந்து விட்டார். களத்தில் போய் நின்றுட்டு வேலை செய்ய தொடங்கியிருக்கிறாங்க. அதில் முன்னணியில் இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. வேறு பிரதான கட்சிகள்னு சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி, அது ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியது. அந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் தொகுதி பங்கீடு, இழுபறி, கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு ஒதுக்குறதுல பிரச்சனை அப்படின்றது இருக்குது. இந்த ஒரு சீட்டு 2 சீட்டுன்னு இருக்கிற மொத்தம் 24 கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளாக இருக்கிறது. அதில் ஒரு சீட்டு 2 சீட்டுன்றதெல்லாம் கிட்டத்தட்ட பட்டுன்னு முடிவு பண்ணி விட்டுட்டு இருக்கிறது 2 கம்யூனிஸ்டுகள் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும். 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கடந்த முறை 6 தொகுதிகள் வாங்கியிருந்தது. அதில் 4 தொகுதிகளை இழந்துவிட்டு 2 தொகுதிகளை மட்டுமே வெற்றி பெற்றிருந்ததாக, இந்த முறை அதிகமாக அவர்களுக்கு கொடுத்து நாம் தோல்வியை சந்திக்கக்கூடாது, அதனால் குறைச்சி தான் கொடுக்கணுன்ற மாதிரி இருக்கிறாங்க, 4 தொகுதிகளாக கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி அதில் கம்யூனிஸ்ட்டுகளுக்கு வருத்தம் இருப்பதாக ஒரு பக்கம் பேச்சு ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கடந்த முறை 6 தொகுதி கொடுத்துருந்தாங்க, சட்டமன்ற தொகுதி. இந்த முறை எங்களுக்கு அதை விட கூடுதலாக இரட்டை இலக்கத்தில் 10க்கு மேலே அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அது திமுக எந்த அளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்துதுன்னு தெரியல. நேற்று தனிப்பட்ட முறையில் திருமாவளவன் அவர்களை அழைத்து பேசியிருக்கிறது. கிட்டத்தட்ட 6 தொகுதிகள் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கும், மீதி 3 தொகுதிகள் உதயசூரியன் சின்னத்தில் 9 தொகுதிகள் அப்படின்ற மாதிரி பேச்சும் இருக்குது. உறுதியாக தெரியல. ஆக இங்கே சீட் ஷேரிங்னு சொல்லக்கூடிய தொகுதி பங்கீடு இன்னும் இந்த கட்சிக்குள்ளே உறுதியாக இல்லை, தெரியல. தவிர அப்புறம் ஒருவேளை உறுதியான பிற்பாடு திமுகவுக்குள்ளாக எத்தனை வேட்பாளர்கள் எந்தெந்த தொகுதிக்கு, அப்புறம் கூட்டணி கட்சி காங்கிரஸ், இன்னும் மற்ற கட்சி, காங்கிரஸ் கட்சியில் கூட இதில் என்னென்ன தொகுதிகள்னு ஒன்றும் ஒதுக்கவே இல்லை. பிரதான கட்சிகள் அப்படியே தொங்கல் இருக்குது. தேமுதிக மட்டும் முடிவாகி இருக்கிறது எந்தெந்த தொகுதிகள்ன்றது இனிமேல் அது பேசுவாங்க. ஆக இருக்கிறது இதில் ஒரு 15 நாள், அதில் ஒரு 23 நாள். நியாயப்படி பார்த்தீங்கன்னாக்கா வேட்புமனு தாக்கலுக்கு பிறகு பரிசீலனை நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இறுதியாக வேட்பாளர்கள் தகுதியுடையவர்கள், தகுதியற்றவர்கள் அப்படின்னு பரிசீலனை நடக்கல. அது ஏப்ரல் 9 வச்சிருக்கிறாங்க. ஏப்ரல் 9 23 வாக்குப்பதிவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 நாள் தான் குறுக்காலவே இருக்குது. இடைப்பட்ட நாள் 12 நாட்கள் தான். இப்போ 1 வரைக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க. ஆக இந்த பக்கத்தில் இந்த தேதியிலிருந்து இன்றைக்கி பிப்ரவரி 15, 16 பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 15 நாள் இருக்குது. ஒன்றும் முடிவாகாமல் இருக்குது. அதிகபட்சமாக 20, 25 இதெல்லாம் முடிச்சுக்கிட்டாங்கனாக்கா, இல்லை இந்த மாத இறுதிக்குள்ளே முடிச்சுக்கிட்டாலும் கூட அவ்வளோ தள்ளி போவாங்களான்னு தெரியாது திமுக கூட்டணியில். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளாக இதெல்லாம் முடிச்சுக்கிட்டா கூட அவங்களுக்கு இதில் ஒரு குறைஞ்சது ஒரு 25 நாட்களாவது பிரச்சாரத்துக்கு இருக்கும். ஆனால் திமுகவுடைய களப்பணி வேட்பாளர்கள் அப்படின்னு வேட்பாளர்கள் பக்கம் இருந்தாலும் நிர்வாகிகள் அதனுடைய களப்பணின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அடிமட்ட அளவில் தயார் நிலையில் தான் இருக்குது. இந்த பூத் ஏஜென்ட்டுன்னு சொல்கிறது திமுகவை எப்போவுமே அதில் ரொம்ப முன்னணியில் இருப்பாங்க. அதிமுகவும் அதை விட முன்னணியில் இருக்கும். அவர்கள் போட்டியிடுகிறார்கள் என்னன்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சுயேட்சைகளாக ஒரு 4-5 கட்சிகளை 4-5 பேரை போட சொல்லி அந்த பூத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கட்சி சார்பாக ஒரு 10 பேராவது உள்ளே இருப்பாங்க. அந்த அளவுக்கு திமுக திட்டமிட்டு வேலை செய்யும். அதிமுகவும் அதே போல் வேலை செய்யும். அவங்களுக்கு இப்போ கிளை கழகம் வரைக்கும், கிளை நிர்வாகம் வரைக்கும் அவங்களுக்கு ஆள் எப்பவுமே தயாரில் இருக்குது, ரெடியாக இருக்கிறாங்க, எல்லா விதத்துலையும் வேலை செய்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் திமுக சில இடங்களில் பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு முன்னாடியே. இப்போ அண்டா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு பேச்சு வருது. அது தவிர வேறு ஏதோ பரிசு பொருள்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு பேச்சு வருது. இன்னும் ஒரு பகுதியில் தேர்தல் விதிமுறை அறிவித்த பிறகு திமுக அரசு செங்கல்பட்டில் தண்ணி தொட்டியை நிர்வாகி திறந்து வைக்கிறாங்க. இன்னும் சில பகுதிகளில் தேர்தல் விதிமுறைகளை அறிவித்த பிறகும் கூட விரைவான திட்டங்கள்லாம் உடனே அந்த ஊரில் செய்யறதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு எதிர்க்கட்சி தரப்பு குற்றம் சாட்டுகிறது. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அதிமுக தரப்புலையும் பாரதிய ஜனதா கட்சியிலையும் திமுக விதிமுறை மீறி சில இடங்களை செய்ய தொடங்குது அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்குது. இது இந்த பக்கம்.
அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய கூட்டணி கட்சி பாரதிய ஜனதா கட்சி. மற்றவர்கள் எல்லாமே உதிரிகளாக உள்ளே இருக்கிறவங்க தான். பிரதான கட்சி அப்படின்னு சொல்றது பாட்டாளி மக்கள் கட்சி. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எண்ணிக்கை அளவில் சொல்லப்பட்டதாகவும், அது எந்தெந்த தொகுதிகள்னு இன்னும் முடிவெடுக்கல அப்படின்றதும் இருக்குது. எப்படி பார்த்தாலும் இவர்களும் இன்னும் 1 வாரம் வரைக்கும் தான் அதுக்குள்ளே தொகுதிகள்லாம் அதிமுகவில் முடிவாயிடும். இந்த நிமிடம் வரைக்கும் எந்த கட்சிக்கு எவ்வளவு தொகுதி இன்னும் வெளிப்படையாக இல்லை. திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு மட்டும் எண்ணிக்கை உறுதியாகி இருக்கிறது. எந்தெந்த தொகுதிகள்னு ஒன்றும் போகலை. அதுபோல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி என்டிஏ அந்த கூட்டணியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டும் 18ன்னு ஒரு எண்ணிக்கை வெளியில் தெரிஞ்சு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் உறுதியாகலை எந்தெந்த தொகுதின்னு. கூட இருக்கிற பிரதான பாரதிய ஜனதா கட்சி அதன்குள்ளாக வரக்கூடிய கூட்டணி கட்சி அவங்க வாங்கி இனிமேல் மற்றவங்களுக்கு பிரிக்கணும் பாரதிய ஜனதா கட்சி. இந்த நிலையில் நடிகர் விஜய் வந்து இந்த கூட்டணிக்குள்ளே வருகிறாரா இல்லையான்னு அப்படின்னு ஒன்று இழுத்துக்கிட்டே இருக்குது. எப்படி பார்த்தாலும் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த கூட்டணிக்குள்ளே முடிவு பண்ணுறதுல ஒரு தாமதம் அப்படின்னு டெல்லியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு தகவல். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளே ஒரு ஃபைண்ட் அவுட் இறுதி வடிவு பண்ணி மேலே போகிறதுக்காக வாய்ப்பு குறைவாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன, தள்ளி போகிறதுக்கான காரணம் என்னென்னா விஜய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகத்துக்குள்ளவே நடந்துக்கிட்டு இருக்கு. எஸ் ஆர் நோ, இல்லை ஆமாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அடுத்த கட்டமே அவங்களுக்கு முடிவாய்க்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஆனால் களத்தில் பொறுத்த வரைக்கும் அவங்க கீழ்மட்டம் வரைக்கும் மிக 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 தெளிவாக தயார் நிலையில் இருக்காங்க. ஒரு சிட்டிக்கு தான் அவங்களுக்கு ஒரு நொடின்னு வாங்க தட்டின உடனே களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய அளவுக்கு அதிமுகவுடைய நிர்வாகம் அது காலங்காலமாக இருக்குது. அதிகப்படியாக அவங்க தோத்தாலும் கூட 2-3% வித்தியாசத்துக்குள்ளே தான் திமுக கூட அதிமுக தோத்துக்கிட்டு இருக்குது. அது கூட நிர்வாகியினுடைய கடந்த 21 தேர்தலில் தினகரன் ஒரு பக்கமும் சசிகலா ஒரு பக்கமும் ஓபிஎஸ் ஒரு பக்கமும் இழுத்ததால் வந்த அந்த பிரச்சனை அதுலேயே வந்துட்டு ரொம்ப குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் பல தொகுதிகளில் அதிமுக தோல்வி அடைந்தது. ஆனால் இந்த முறை அதுக்கான வாய்ப்பு இல்லை. கிட்டத்தட்ட எல்லாமே அந்த சோதனைகளை தாண்டி எடப்பாடியார் அவர்கள் தான் தலைமை, இரட்டை இலை தான் சின்னன்னு முடிவு வந்துடுச்சு. அதை முடக்கிறதுக்கு எவ்வளோ முடிவு பண்ணாங்க. அதை தாண்டி எல்லாம் ஒரு இடத்துக்கு வந்துட்டு இப்போ தொண்டர்கள் களத்தில் ரொம்ப அதிவேகமாக இருக்கிறாங்க. அங்கேயும் பிரச்சனை இல்லை. இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு அப்படியே வருவோம். இங்கே என்ன பிரச்சனை அப்படி இருக்குன்னா, அந்த பூத் ஏஜென்ட் என்பது கடந்த முறையே வந்து வாக்குப்பதிவு நடந்துக்கிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட பெரும் சதவீதம் 40% பூத்தில் வந்து நாம் தமிழர் கட்சிக்கான ஆட்கள் இல்லை. அது நான் சில நண்பர்கள்ட்ட சொன்னபோது பதிவு செய்த போது வருத்தப்பட்டார்கள். இதை நான் வந்து வலிய சொல்லலை. இது தமிழ் தேசியம் வரணும், அந்த கட்சி வந்து வளரணுன்றதுல முதன்மையான அக்கறை இருக்கிறது நம்ம தான். ஏன் அதை நம்ம சொல்கிறோன்னா, நான் தனிப்பட்ட முறையில் சொல்லலை, நிறைய பேருக்கு இது விஷயம் தெரியுமான்னு தெரியல. தலைமை இங்கே இருக்க தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையம் 10 மணி வாக்கில் டெல்லிக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்பும். அதிகாலை 6 மணிக்கு அனைத்து கட்சியினுடைய பூத் ஏஜென்ட்டுகளும் உள்ளே போய் நின்று கையெழுத்து போட்டிருந்தோம். கையெழுத்து போட்ட உடனே அது ஒரு வட்டார அளவில் இருந்து ஒரு தொகுதி அளவில் இருந்து அங்கே இருக்க மாவட்டத்துக்கு போய் மாவட்ட ஆட்சியர் இருக்கிறாரில்ல, மாவட்ட ஆட்சியர்கிட்டருந்து ஒரு 8-9 மணிக்கெல்லாம் அது ரெடியாகி ஒரு பட்டியல் வந்து தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு வந்துடும். அங்கேருந்து டெல்லி தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு இந்தந்த கட்சிக்கு இவ்வளவு சதவீத பூத் ஏஜென்ட்டுகள் நிறைந்திருக்கிறார்கள், வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பூத் ஏஜென்ட்னு சொல்லக்கூடிய வாக்குப்பதிவு நடக்கிற இடத்துல அந்த கட்சி சார்பான 2 பேர் இருப்பாங்கள்ல, அந்த ஏஜென்ட்டுகள் வந்து இல்லை. அதை தெரிஞ்சு தான் இந்த முறை தலைவர் சீமான் அவர்கள் என்ன பண்ணுறாரு, அதற்கான ஏற்பாடு முதல்ல செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காலங்களில் ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு ஒரு கிளைக்கும் ஒரு பொறுப்பாளர்களை போட்டு எல்லா பூத் ஏஜென்ட்டுக்கும் 2 பேர் அப்படின்றது கிட்டத்தட்ட பட்டியல் ரெடி ஆகிடுச்சு, தயார் நிலையில் இருக்குது. அதுவும் குறை இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஏன்னா கடந்த முறை கற்றுக்கொண்ட அந்த பாடம் இந்த முறை அது வந்து முழுக்க நெருப்பிடி எந்த ஊர்லேயும் எந்த வார்ட்லேயும் அது இல்லைன்றது இருக்கக்கூடாது அப்படின்னு அதுக்கேற்ப திட்டமிட்டு நகர்த்தியிருக்கிறாங்க. இங்கே எங்கே குறை இருக்குதுன்னா, களப்பணியாளர்கள், உணர்வாளர்கள் கட்சிக்கு வெளியவும் கட்சிக்கு உள்ளவும் இருக்கிறாங்க. கட்சிக்கு வெளியே இருக்கிறவங்களை பற்றி கேள்வியில் அவங்க தன்னார்வலர்களாக அங்கே போய் களத்தில் நின்று வேலை செய்துக்கிட்டு இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் இந்த கட்சி வந்தாகணும், காலத்தின் தேவை, தமிழ் தேசிய உணர்வு அப்படின்ற ஒரு பெரும் பகுதி இதுக்குள்ளாக இருக்குது. அவங்க அதிலே வந்து ஒரு தரப்பு வந்து இந்த கட்சி வந்துட்டால் நல்லாயிருக்கும், அதிமுகவுக்கு தான் நம்ம வேலை செய்யணும் அப்படின்றவங்க இருக்காங்க. அதை தாண்டி தமிழ் தேசியத்தினுடைய அடையாளம் தனித்த ஒரு கட்சி அப்படின்றவங்கெல்லாம் களத்தில் தனிப்பட்ட முறையில் போய் வேலை செய்வாங்க. அது பிரச்சனை இல்லை நமக்கு. கட்சிக்குள்ளாக இருக்கக்கூடியவர்கள் பெரும்பகுதி நிர்வாகிகள் பார்த்திங்கனாக்கா ஒரு முக்கியமான வேலையில் இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளாக இருக்கிறாங்க. அவங்க பெருந்துறையில் ஐடி நிறுவனமாக இருக்கலாம், மற்ற நிறுவனமாக இருக்கலாம். இது வந்து தேர்தல் காலம்.
அதனால ஒண்ணு முழுக்க அவங்க வந்து களத்தில இருக்கணும். எப்படி பார்த்தாலும் அந்த தேர்தல் நெருக்கத்தில லீவு போட்டுட்டு போய் வேலை செய்ற மாதிரி இருக்கும். ஆனா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி இல்ல. இதுக்கு முன்னாடி நமக்கு வந்துட்டு போன முறையே வந்து நடிகர் கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையத்த குறுக்கு நெடுக்க ஓட வச்சாங்க. அப்போ ஒரு 4% அடிபட்டது அதால. இந்த முறை விஜய் என்கிற இன்னொரு இதுவும் வந்தது. அந்த கமல்ன்றது ஒரு இடத்துல போய் ஒட்டிக்கிச்சு திமுகல. ஸோ பிரச்சனை இல்ல. அதுக்கு சதவீதம் 1 தான் குறைஞ்சிருக்கும். தனிப்பட்ட முறையில பார்த்தீங்கன்னா, கமலோட கட்சிக்கு இன்னைக்கு. சேர்ந்துட்டு பிற்பாடு ஒண்ணும் கிடையாதுல்ல. ஆனா இப்ப விஜய் என்பது ஒரு பெரும் வாக்கு கொண்ட சதவீதம் கொண்டதாக அப்படின்னு சொல்லிட்டு பெரும் வாக்கு சதவீதத்த வச்சிருக்க கட்சியாக ஒரு பிம்பத்த கட்டமைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில களப்பணி செய்யக்கூடியவர்கள் வந்துட்டு களத்தில இருக்கணும். பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு நாங்க போயிட்டோம். சனி, ஞாயிறுல போயிட்டு நிர்வாகிகள் இந்த இடத்துக்கு போட்டுட்டு, நீங்க எல்லாம் வேலைய தனித்தனியா எடுத்துட்டு பிரிச்சுட்டு செய்யுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அப்படின்றதா இருக்கக்கூடாது. இது இப்படி சொல்றதால வருத்தம் இருக்கலாம். அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. எதார்த்தத்த தான் சொல்றோம். களத்தில் நிர்வாகிகள் பொறுப்பில இருக்கிறவங்க, இந்த நிமிடத்திலிருந்து களத்தில தான் இருக்கணும். அங்க தான் தொகுதிக்குள்ள தான் இருக்கணும். எந்தெந்த தொகுதியில யார் யார் பொறுப்பாளர்களோ அங்க இருக்கணும். நாங்க சென்னையில இருப்போம். சனி, ஞாயிறுக்கு அங்க போயிட்டு வரோம். தேர்தல் நெருக்கத்தில அங்க போவோம் அப்படின்றதுக்கு இனி வாய்ப்பு இல்லை. அதுதான் அது ஒரு பெரிய செட்பேக்கா இருக்குது. இந்த பக்கத்தில சொல்லித்தான் ஆகணும். நெறைய அடுத்தது வியூகம். இப்ப வியூகம் அதாவது கொள்கை என்பது வேறு. மற்ற கொள்கைகளை விட நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை அது வந்து நீங்கள் சொல்லவே வேண்டியதில்லை. மக்கள் மத்தியில் பட்டி தொட்டிலாம் போய் சேர்ந்துருக்குது. இன்றைக்கி கனிம வள கொள்ளையை வந்துட்டு அடிக்கிறத தடுக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி தான். தண்ணி பிரச்சனை, காவிரி பிரச்சனை பேசுகிற கட்சி இன்றைக்கி அது ஒன்று தான். நடிகர் விஜய் வந்து காவிரி பிரச்சனை விஷயம் சம்மந்தமாக பேசவே முடியாது. ஏன்னா கர்நாடகத்தில் படம் ஓடணும் அப்படின்ற நிலையில் இருந்துக்கிட்டு இருப்பாரு. மழை கொள்ளை இங்கே போய்கிட்டே இருக்குது, சுரண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அவரும் இங்கே தான் 2 வருஷமாக கட்சி நடத்திட்டு இருக்கிறாரு. ஒரு படியாக அதற்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தியிருக்கிறாரானா இல்லை. ஆக கொள்கை அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி முன்னணியில் இருக்குது, மாற்று கருத்தே இல்லை. வியூகம்னு ஒன்று இருக்குது. கொள்கை வேறு, வியூகம் வேறு. எப்படி இன்னொரு லிமிட், ஒரு எல்லை வச்சுக்கணும். கிட்டத்தட்ட 100 தொகுதிகள் முன்னணி தொகுதிகளாக வச்சுக்கணும். 234ல் 100 தொகுதிகள் முன்னணி இல்லை, 50 தொகுதிகள் முன்னணியில் வரணும். ஒரு 50 இடங்களுக்குள்ளாக வரணும். 50 தொகுதிகள் முதல் அதை 2 இடத்துக்குள்ளே வரணும். ஒரு 100 தொகுதிகள் முதல் 3 இடத்துக்குள்ளே வரணும். குறைந்தது 10 சட்டமன்ற தொகுதிகள் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கணும் களத்தில். இந்த வியூகம், இந்த பட்டியல், இந்த கணக்கீடு எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, இதுதான் பேசணும். ரகசியமாக நீங்கள் வச்சுட்டு செய்கிறீங்கன்றது வேறு விஷயம். வச்சுட்டு செய்யலாம். அந்த ஆர்வம், அந்த அந்த தகுதி இருக்கிறது தம்பிகளுக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த வியூகம் இருக்கிறதா தான் இப்போ குறிப்பிட்ட எந்தெந்த தொகுதிகளில் கடந்த முறை வாக்கு எண்ணிக்கை நமக்கு அதிகமாக வந்திருந்தது, இந்த முறை அங்கே யாரை நிறுத்தியிருக்கிறோம், அங்கே வந்து எப்படியாக இருக்கிறது வெற்றி வாய்ப்பு, இதில் ஒரு பட்டியல் எடுத்துக்கிட்டு இதில் வெற்றி பெறக்கூடிய சாத்தியமான தொகுதிகள் மட்டும் குறிப்பாக எடுத்து வேலை செய்கிற அளவுக்கு திட்டம் நம்மக்கிட்ட இருக்குதா. பொதுவாக எல்லாருக்கும் ஒரே திட்டம், ஒரே மாடல் 234க்கும் அப்படி வச்சுட்டு போனோம்னா அதில் எத்தனை நம்ம வெற்றி பெற போகிறோம். முன்னணிக்கு வரப்போகிறது எதில், குறைந்தது ஒரு 2வது இடத்துல வர்றதுன்னு 50 தொகுதிகள் பட்டியலிட்டு நம்ம நெருக்கடி கொடுக்குற மாதிரி எந்த களம், எந்தெந்த இடத்துல எந்தெந்த தொகுதி இருக்குது, விவரம் என்ன, அதுக்கான களப்பணி அங்கே வேறு மாதிரி இருக்கும். அதான் வியூகம் என்பது. இப்போ இது எல்லாம் ஏற்கனவே சீமான் அவர்கள் பேசியிருக்கிறார், பேசாமலாம் இல்லை. ஆனால் களத்தில் இதை கொண்டு எவ்வளோ பேர் சேர்த்துருக்குறோம். அதுக்கான மாற்று திட்டம் வச்சுக்கிட்டு அங்கே வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் யார் யார், நாம் தமிழர் கட்சி ஊழியர்கள் யார் யார், இதெல்லாம் ஒரு பெரிய செட்பேக் இருக்குது. சொன்ன உடனே இப்படி சொல்லிட்டாருன்னு வரக்கூடாது. உடனே கீழே வந்து பதிவு போடுறதெல்லாம் இருக்கக்கூடாது. யதார்த்தம் என்னன்றதை பார்க்குறோம். எல்லாமே இருக்குது. கொள்கையை கொண்டு கிட்டத்தட்ட சேர்த்துட்டார். 70% அவருடைய பங்களிப்பு இருக்குது சீமானது. 30% நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் இருக்குது, வேட்பாளர்கள் இருக்குது. நீங்கள் ஒரு 30% அப்படி தள்ளனா போதும், 100% எடுக்கலாம். அந்த 30%க்குள்ளாக எவ்வளவு தொய்வு, இதுதான் நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயம். கொண்டு போய் சேர்த்துட்டாரு. அந்த கட்சியை கொண்டு போய் சேர்த்தாச்சு, சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தாச்சு. கிரவுண்ட் ஒர்க்கு என்ன, இது வரைக்கும் தெரு தெருவாக, வீதி வீதியாக வாட்ஸ்அப்பில் உட்காந்துக்கிட்டு எல்லாமே பேசுகிறோம். இன்றைக்கி கணினியில் வந்து ஒரு இது நடந்துச்சுனாக்கா முதல் இடத்துல நாம் தமிழர் கட்சி தான் இருக்குது. சர்வதேச அளவில் முன்னணியில் போயிட்டு இருக்கிறதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. அது வந்து வேறு. களத்தில் தெருவில் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நாங்கள் இப்போ சமீபமாக 3 பகுதிக்கு போயிட்டு வந்திருக்கிறோம். பார்க்குறப்ப ரொம்ப இதுவாக தான் இருக்குது. களத்தில் அந்த வார்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த தெருவுன்னு சொல்கிறாங்கல்ல, இருக்கக்கூடிய தம்பிகள் உணர்வோடு செயல்பட்டு இருக்கிறாங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. அந்த பொறுப்பாளர்கள் அவர்களோடு உடனடியாக இணைந்து செய்யக்கூடிய அந்த இதெல்லாம் இருக்குதானா இல்லை. இதுதான் வியூகம்னு சொல்கிறது. இப்போ வியூகம்னா வெற்றி அப்படின்னு எத்தனை தொகுதியில் நம்ம கையில் எடுக்கிறோம்.
அதற்கான திட்டப்பணி கரெக்டாக தனியாக இருக்கணும். ஏன்னா பிரதான கட்சிகள் 2மே திமுக, அதிமுக. அடுத்தது விஜய் வந்து பணம் கொடுக்க போறாரா இல்லையான்னு ஒண்ணும் சொல்லல. ஆனா வாங்கிட்டு இருக்கிறாரு வேட்பாளர்கிட்ட. அவங்க கட்சி பணமா குடுக்குதா? அன்பளிப்பா குடுக்க போதா? அல்லது பணத்துக்கு ஓட்டு போடுறவங்க யாரும் என் பக்கம் வேணாம், எனக்கு வர வேணாம், அப்படி உங்க ஓட்டு தேவையில்ல அப்படின்னு நாம் தமிழர் கட்சி மாரி பேசப் போறாரா விஜய்? எதுவுமே தெரியல. ஆனா அவங்களுடைய கட்சி நிர்வாகிகள் மட்டத்தில ஒரு தொகுதிக்கு இவ்வளவு கோடிகள்னு வாங்கிட்டு இருக்கிறப்ப, வாங்கக்கூடிய அந்த கட்சி செலவு செய்யுமா? செய்யாதா? இது ஒரு கேள்வி இருக்குது. அப்ப பிரதானமா 2 கட்சிகள் திமுக, அதிமுக பணத்த விநியோகம் பண்றதுல தயாரா இருக்குது. விஜய் எப்படின்னு சந்தேகமா இருக்குது. ஆனா கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா இருக்குது. இல்ல போய் கூட்டணியில சேர்ந்துருவாரா? அது ஒண்ணும் தெரியல. இதற்கு இடையில இந்த வெறும் கையோட நம்ம இருக்கிறோம். அந்த கட்சிகளுக்கு வந்து தொழிலதிபர்கள் எப்படி பெற்றாலும் ஒண்ணு அதிமுக, திமுக 2ல எதனா ஒண்ணு வரும். நம்ம 2 பேருக்கு சமமா குடுத்துருவோன்ற தொழிலதிபர்கள் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த கட்சி வந்துரும். இதுக்கு அதிகமாவே குடுத்துருவோன்ற கட்சியும் நம்ம பார்த்துருக்கோம். கோடிகள்ல குடுக்குது. இதுக்கு வந்து 1,00,000த்துல குடுக்குறதுக்கு ஆள் இல்ல நாம் தமிழர் கட்சி. அப்ப நாம் தமிழர் கட்சிக்கு அந்த மாரி 1,00,000த்துல குடுக்குறதே பெருஞ்சிக்கலா இருக்கு. அப்படியே நிதியை கொடுக்கக்கூடிய நபர்கள் தெரிஞ்சதுனாக்கா, அந்த கொடுக்கக்கூடிய நபர் அச்சத்தோட தான் பயப்படுறாரு. இந்த கட்சிக்கு கொடுத்தா பிரதான கட்சிகள் நம்மள பழிவாங்குமோன்ற பயம் இந்த கட்சியில இருக்குது. அப்ப பொருளாதார ரீதியா மிக, 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 மிக ரொம்ப பின்தங்கி இருக்கும். இந்த நிலையில தெருவுல நம்ம மனித உழைப்பு தான் அதிகம் தேவைப்படுது. டிஜிட்டல் வழி உழைப்புன்றதுக்கு வந்துட்டு பொருளாதாரம் நெறைய தேவைப்படுது. நம்ம WhatsAppல போட்டுக்கலாம், அது பரவிக்கிட்டு போகும். அது வேற விஷயம். முகநூல்ல போடலாம், YouTubeல போடலாம். அது அது வேற விடயம். மக்களோடு நேரடியாக வேட்பாளர்களும், நிர்வாகிகளும் களத்தில இந்த நிமிடத்திலிருந்து நேற்று அறிவிச்சதிலிருந்து ஏற்கனவே நமக்கு ஒரு போன பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதியிலிருந்தே நெறைய நாள் எடுத்துக்கிட்டோம். இனி வரும் நாள்ல தொய்வு இல்லாம ஒரு ஒரு வார்டையும் நம்ம கடந்து போகணும். எந்த வார்டு பட்டியல் வச்சுட்டு எந்த வார்டு எனக்கு தெரிஞ்சு சென்னைக்குள்ளாக பல வார்டுகள்ல கடந்த முறை வரவில்லை. நாம் தமிழர் கட்சி கொடியோ, பிரச்சாரமோ வரவில்லை. அத கோபப்பட்டுக்க வேணாம். கோபப்பட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. நான் கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இப்பவும் அந்த பகுதிகள்ல ஓட்டு எப்படி விழுந்துச்சுன்னா, அது சீமானுடைய பிரச்சாரம், சீமானுடைய குரல், சீமானுடைய உழைப்பு இதுதான் அங்க ஓட்டா விழுந்திருக்குது. அங்க கொடிய பார்க்கல, பிரச்சாரம் கேட்டு போற வேட்பாளர பார்க்கல, நிர்வாகிகள பார்க்கல. ஆனா அந்த பூத்துக்குள்ள, அந்த வார்டுக்குள்ள ஓட்டு விழுந்திருந்தது. விழுந்திருக்கு. அப்ப இதுதான் சொல்ல வரோம். களத்தில் நீங்க வந்து எடுத்துக்கிட்டு போங்க. ஒரு ஒரு தெருவிலயும் நம்ம கால் தடம் பதிஞ்சு இருக்கணும். நாட்கள் குறைவாக இருக்கிறது. இது வந்து ஒண்ணு. அடுத்தது இந்த பிரதான நட்சத்திர பேச்சாளர்கள். இந்த நட்சத்திர பேச்சாளர்கள்லாம் இனிமே டிவில பேசுறத குறைஞ்சுக்கிட்டு மக்கள்கிட்ட குறைஞ்சபட்சம் அது தொலைக்காட்சியில பேசுவது பரவலாக போய் சேர்கிறது அல்லவா? அப்படின்னு ஒரு விவாதம் இருக்கு. பதில வைக்கலாம். அது இல்ல பிரச்சனை. மக்கள்கிட்ட நம்ம நேரடியா இருக்கணும். 2ஆம் கட்ட பேச்சாளர்கள வந்து நீங்க விவாதத்துக்கு அனுப்புங்க. கொஞ்ச நாளைக்கு இந்த தேர்தல் முடியிற வரைக்கும். 2ஆம் கட்ட நட்சத்திர பேச்சாளர்கள்னு இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியில வேற எந்த கட்சியிலயும் இல்லாத அளவுக்கு பேச்சாளர்கள். அறிவு தளத்திலும் சரி, பேச்சு தளத்திலும் சரி, இங்க அவ்வளவும் வந்து வளர்த்திருக்கிறாங்க சீமான். அத மாற்று கருத்து இல்ல. அந்த ஓரளவுக்கு நட்சத்திர வேட்பாளர்களே 2வது பட்டியல்ல இருக்கக்கூடியவங்கலாம் விவாதங்களுக்கு மற்ற இடத்துக்கெல்லாம் அனுப்பிட்டுருங்க. இந்த முதன்மை நிலையில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் பிரிச்சு மண்டல வாரியாக கிழக்கு, மேற்கு, வடக்குன்னு பிரிச்சு மாத்தி, மாத்தி இந்த இன்னும் இருக்கிற கொஞ்ச நாள் தான் இருக்குது நமக்கு. அந்த பக்கம் 23 நாள்னா 23ஆம் தேதி தேர்தல் தேர்வு அன்னைக்கு வாக்குப்பதிவுனாக்கா, கிட்டத்தட்ட 21ஆம் தேதி மாலை 5 மணியோட முடிஞ்சிரும். 21 நாள் தான் நமக்கு அதில இருக்கு. இப்ப இதிலேருந்து வந்து ஒரு 14 நாட்கள் இருக்குது. இந்த குறுகிய நாட்கள் தான். ஒரு 30 நாட்கள் சராசரியாக. இந்த 30 நாட்களுக்குள்ளாக நட்சத்திர பேச்சாளர்கள் எங்கெங்கெல்லாம் போகணுமோ, அங்க எல்லா இடத்துலயும் கிட்டத்தட்ட முக்கிய பிரதான நகரங்கள்ல எல்லாருடைய ஒரு சுற்று பேச்சுன்றது ஏற்கனவே வந்திருக்குது. இன்னும் பரவலாக வரணும். இப்ப நட்சத்திர பேச்சாளர்ன்றவங்க களத்தில எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது போதாது. முழுக்க முழுக்க இனி களத்திலேயே இருக்கணும். இந்த தேர்தல் முடியிற வரைக்கும் அது டிவி விவாதம் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க மக்கள் மத்தியில பேசக்கூடியது அதுவே டிவில வந்துருது. அதுவே சமூக வலைத்தளங்கள்ல வந்துருது. ஆக களத்தில தான் அந்த நட்சத்திர பேச்சாளர்கள் இந்த இருக்கக்கூடிய இந்த 30 நாட்களும் களத்திலேயே தான் இருக்கணும். அதுதான் கட்சிக்கு செய்யக்கூடிய ஒரு முழு வேலையாக இப்ப இருக்கக்கூடிய அவசிய வேலையாக நான் இருக்கிறேன். இல்ல டிவி விவாதத்தில நாங்க கலந்துக்கிட்டாக்க இவரு என்ன பெரிய இவரு மாரி சொல்றாரு அப்படின்னு பேசக்கூடியவங்க இருக்கலாம். எனக்கு அத பத்தி ஒண்ணும் இல்ல. எதார்த்தத்தை நான் சொல்ல வரேன். தேர்தல் நெருக்கத்தில வச்சுக்கிட்டு முதன்மையாக இருக்கக்கூடியவர்கள் இங்க கவனம் எடுக்கிறத விட களத்தில அதுக்குள்ளே ஒரு நாள் இங்க வந்து இங்க தங்கி நின்னு சொல்லிட்டு போறதுல ஒரு 2 நிகழ்ச்சிகள்ல பகல் பொழுதிலே போயிட்டுருக்கலாம். கடந்து போயிட்டுருக்கலாம், பேசிட்டு போயிட்டுருக்கலாம். ஒரு நாளைக்கு 2, 3 நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கலாம்.
அது நமக்கு இன்றைக்கி தேவையாக இருக்கிறது. சீமான் மட்டுமே 234 தொகுதிகளும் சுற்றி வரதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல் ஒரு பக்கம் இருக்கிறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி 70% ஒற்றை மனிதராக அவருடைய பேச்சு போய் நின்று எல்லா பட்டித்தொட்டிலும் சேர்ந்து இருக்கிறது. அதை அறுவடையாக கொண்டுட்டு வர வேலையை மட்டும்தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. அதுக்கு இதுக்கான வியூகம் என்ன? இந்த வியூகம் தான் நமக்கு முக்கியமானது. இந்த வியூகத்தை எப்படி பிரிச்சுட்டு எப்படி செய்ய போகிறது? அதுதான் சொன்னது ஏற்கனவே. பொறுப்பாளர்கள் வந்துட்டு களத்தில் வந்து போயிடணும். அவங்கவுங்க களத்தில் போயிட்டு இந்த விடுமுறை இனிமேல் நான் லீவ் இல்லை எனக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது. லீவை போட்டுட்டாவது இருக்கணும், அல்லது இன்னொருத்திட்ட பொறுப்பை மாற்றி விட்டுட்டு நீங்கள் இறங்கி களப்பணியில் செய்துட்டுருங்கன்னு. மற்ற கட்சியில் ஒரு இல்லாத சிக்கல் என்னென்னா, இங்கே அதிக பெரும்பான்மை வேலையில் இருக்கிறவங்க தான் உணர்வோடு வந்து வேலை செய்கிறாங்க. அது குறைச்சியில் ஏதோ ஒரு வேலை, அரசு வேலையோ தனியார் வேலையிலோ அதிக பெரும்பான்மை நாம் தமிழர் கட்சியில் பொறுப்புகளில் இருக்கிறவங்க நான் சொல்ல வர்றது. அப்போ அது நடைமுறை சிக்கல் அங்கே இல்லை. கீழே வந்து போய் இறங்கி வேலை செய்தல், லீவு நாளில் போய் செய்துட்டு வர்றது தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நிறைய உணர்வாளர் தம்பிகள் அது அந்தளவுக்கு உணர்வாக இருக்கிறாங்க, நம்ம அதை குறை சொல்லலை. ஆனால் விடுமுறை நாட்களில் மட்டுமே வேலை செய்வது இனி சாத்தியமான ஒரு கேள்வி உங்களுக்குள்ளேயே நீங்கள் எழுப்பிக்கணும். இருக்கிறது இதோட வரது வரட்டும் பார்க்கலான்னு மொத்தமாக நீங்கள் லீவை போட்டுட்டு களத்தில் எல்லாருமே இருக்கணும். இல்லைன்னா இந்த பொறுப்பை நீங்கள் நிரந்தரமாக ஒரு திட்டம் பிரித்து விட்டுணும். இப்போ திமுக அதிமுகவில் என்ன சிக்கல்னாக்கா, அதிக பொறுப்பு அதிக நிர்வாகம் எங்கே இருக்குதுன்னா, வேலை இல்லாமல் முழு நேரமும் அதையே தான் செய்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட தான் இருக்கும் நிர்வாகம், அவங்கக்கிட்ட தான் இருக்கும் பொறுப்பு. ஆனால் இங்கே அப்படி இல்லை. நிறைய தனியார் மையத்தில் அது வேறு காரணமும் இருக்குது. அவங்களுக்கு அன்றாடம் அந்த மாதத்தில் வேலை செய்தால் தான் இதுக்கு. மற்ற கட்சிகளை மாதிரி வந்து வெளியில் எங்கேயாவது போய் பேசி பஞ்சாயத்து பண்ணி அது ஏதோ ஒன்று வருது அதனால் முழுசும் சுற்றிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி இங்கே இல்லை. அந்த மாதிரி இங்கே பஞ்சாயத்து பண்ணி வளர்கிற மாதிரி கட்சியை வளர்க்கலை. கட்சியும் அப்படிப்பட்டது இல்லை. அதான் ஒரு சிக்கல். அதனால் மற்ற கட்சிகளில் பார்த்திங்கன்னா இந்த வட்டம் ஒன்றியத்திலிருந்தே பார்த்திங்கன்னா முழுக்க வேலை இல்லாமல் பொறுப்பு அதுக்குன்னே ஒப்படைச்சு அதுக்குன்னே செய்துட்டு இருப்பாங்க. அந்த நிலை நாம் தமிழர் கட்சியில் இல்லை. இனி வரும் காலத்தில் குறைந்தபட்சம் ஒரு 70% முழு நேரமாக இதை செய்யக்கூடியவர்கள் ஒதுக்கி, நீ முழுக்க இதை பார்க்குறியா கட்சிக்குள்ளவா, நீ வேலையில் இருக்கிறியா பகுதி நேரமாக தான் பார்த்துக்க முடியுதா, நீங்கள் வேறு ஒரு பொறுப்பை வச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு மாற்றம் உள்ளாக வந்தாகணும். இது காலத்தின் தேவை இது. அதனால் சொல்ல வரேன், வியூகம் என்பது நமக்கு குறைந்தது ஒரு 150 தொகுதிகளில் 3வது இடத்த வந்து நெருக்கடி கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஒரு 100 தொகுதியிலாவது 2வது இடத்துக்கு நெருக்கடி கொடுக்குற மாதிரி, 50லேருந்து 100 தொகுதி நம்ம தான் 2வது தொகுதி. ஒரு குறைந்த வித்தியாசத்தில் வந்து எதிர்கட்சிகளுக்கு சவால் விடுற மாதிரி இருக்கணும். 10 தொகுதிகளை வந்து இறுதி பண்ணி வெற்றி தோல்வின்றதில் அங்கே உச்சத்தில் நிற்கிற மாதிரி வியூகம் இருக்கணும். அந்த 10 தொகுதிகள் எது அதில் எவ்வளவு வெற்றியாக நம்ம எடுத்துக்க போகிறோம் கையில், இதுதான் வியூகம். இதுக்கான வியூகம் நம்மக்கிட்ட இருக்குதா? தலைமை சொல்லியிருந்தால் மகிழ்ச்சி, சொல்லியிருக்கும் கட்டாயம். அதை எடுத்துக்கிட்டு போய் செய்கிறோமான்றது தான் நம்முடைய கேள்வி. இப்போவும் சொல்ல வரேன், களத்தில் நமக்கு செயல்பாடு ரொம்ப குறைவாக இருக்கிறது. பேசுகிறோம், தளத்தில் பேசுகிறோம், சமூக வலைத்தளங்களில் பேசிகிட்டு இருக்கிறோம். நட்சத்திர பேச்சாளர்கள் சில பேர் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க, போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கு, குறை இல்லை. ஆனால் இன்னும் வேகம் வேணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதை தாண்டி களப்பணியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் வேலையில் இருக்கிறதால தொய்வா அல்லது வேறு காரணமானு தெரியல. ஆனால் அந்த தொய்வு நமக்கு கூடாது. முழுக்க களத்தில் இருந்து வேலை செய்யக்கூடிய பொறுப்பாளர்கள் களத்தில் பொறுப்பாக போயின்னு இறங்கிடணும். இதுதான் கட்சிக்கு இனி நம்ம செய்யக்கூடிய வேலையாகும். சீமான் இதுவரை போட்டிருந்த திட்டமும் அந்த நோக்கமும் அது இறுதி ஒரு வடிவம் பெறுவதற்கான அந்த இடமும் இப்போ தான் இருக்கிறது. அதற்காக அந்த களப்பணியில் இருக்கக்கூடியவங்க எல்லோருமே களத்தில் நின்றுக்கிட்டு செய்கிறதுக்கு பேர் தான் களப்பணின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே வேலையில் இருந்துக்கிட்டு போகிறது குறை சொல்லலை வேலையில் இருக்கிறதால. ஆனால் இது காலம் இல்லைன்னு சொல்ல வரேன். இந்த வியூகத்துக்குள்ளாக நம்ம புது ஒரு நோக்கத்தோடு புது வியூகமாக உட்காந்து பேசி, என்னுடைய திட்டங்கள் இப்படி தான் இருக்குது, இந்த தொகுதியில் கடந்த முறை எவ்வளோ இந்த தொகுதிக்குள்ளே எடுத்துருக்கிறோம், இந்த முறை எவ்வளோ வரணும், நடிகர் விஜய் வந்து எவ்வளவு எடுக்க போகிறதா சொல்கிறாரோ அதை விட கூடுதலாக நம்ம அந்த இடத்துல இருக்கிறோமா, நமக்கு அதுக்கான ஆட்கள் இருக்கிறதா, தயாராக வாக்களிக்கிறதுக்கு மக்கள் ஓரளவுக்கு மனம் மாறி இருக்கிறார்கள், பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லா விதமான போராட்டத்துக்கும் நாம் தமிழர் கட்சி முன்னே நின்று இருக்குது. எந்த ஒருவருடைய போராட்டத்திலையும் பங்கெடுத்துக்காமல் இது வரைக்கும் இருந்ததில்லை. அந்த விதத்தில் சொல்லும்போது திமுக முழுக்க பின்னுக்கு அடிச்சிருக்கு. திமுக ஓரளவுக்கு முன்னே போயிருக்குது. விஜய் கட்சி இப்போ தான் உள்ளே வந்து 2-3 விஷயங்களுக்கு பேசி குரலை கொடுத்து உள்ளே போயிருக்கு. மீதி அத்தனை காலங்களும் நாம் தமிழர் கட்சியை தான் வந்து நின்று இருக்குது. அப்போ அது சார்ந்த எல்லா ஊழியர்கள் தரப்பையும் நாம் போய் சென்றடைந்து இருக்கிறோமா, அவர்களிடம் உட்கார்ந்து பேசியிருக்கிறோமா, இனி வரும் காலத்தில் அவர்கள்ட்ட பேசி அதை வாக்குகளாக மாற்ற போகிறோமான்றது தான் திட்டம். தொடர்ந்து நம்ம இதை பற்றி பேசுவோம் விரிவாக. நன்றி, வணக்கம்.